கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கும் வேலூர் மாவட்டத்தை சார்ந்த ஜான் விக்டர் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், என் மனைவி எஸ்தர் மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மனநிலைமை பாதிப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வச்சனமே, நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜான் விக்டர் அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய மனைவி எஸ்தருக்காக மிகுந்த கரிசனையோடு நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். மனநிலைமை மாறட்டும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டிருக்கிற மனநிலைமையை கர்த்தர் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை 2 மடங்கு நன்மை, 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு கிருபை, 2 மடங்கு மேன்மை, இதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். குறிப்பாக எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சிங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறான். வேதாகமத்தில் ஒரு சம்பவம், யோபு என்கிற மனிதன் சொல்ல முடியாத துக்கத்தை அனுபவிக்கிறான். யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு வேதனை அனுபவிக்கிறான் என்று கேள்விப்பட்ட யோபுவினுடைய சிநேகிதர்கள் 3 பேர் யோபுவுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வருகிறார்கள். தூரத்தில் யோபுவை பார்க்கும் பொழுது கதறுகிறார்கள், என் நண்பன் யோபுவுக்கு இந்த நிலைமையா என்று சொல்லி தங்களுடைய சால்வைகளை, தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து மண்ணை அப்படியே தலையில் போட்டு அண்ணாந்து பார்த்து சத்தமிட்டு கதறுகிறாங்க. இப்போ யோபுனுடைய கிட்ட வாராங்க. யோபுனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் ஒரு வார்த்தை கூட பேசல. 7 நாள் இரவும் பகலும் சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. 7 நாள் தரையில் அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. காரணம் என்ன? யோபுனுடைய துக்கம் சொல்லி முடியாதது. யோபுவே சொல்லுகிறான். யோபுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, என்னுடைய துக்கம் சொல்லி முடியாத துக்கத்தை அனுபவித்து யோபுவை ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? நீ துன்பத்தை அனுபவி அப்படின்னு விட்டுட்டாரா? இல்லை. யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங், ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை. அவர் என்ன செய்தார்? யோபுவின் புத்தகம் 42:10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபுனுடைய முன்னிலைமையில் இருந்ததை காட்டிலும் இந்த கஷ்டத்தை, பாடுகளை, வேதனைகளை அனுபவித்தானே, அதனுடைய பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருந்தது, 2 மடங்கு நன்மையாக இருந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் 2 மடங்கு நன்மை, 2 மடங்கு நன்மை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க, 2 மடங்கு எனக்கு ஒரு நன்மை வேணும்னு சொல்லி.
ஏறத்தாழ ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி மும்பை பட்டணத்தில் பரேலுங்கிற ஒரு மெத்தடிஸ் ஆலயத்தில் மிஸ்ஸரி பணிக்காக, மிஸ்ஸரி தரிசன கூடுகைக்காக கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்காக நான் கடந்து சென்றிருந்தேன். கூட்டமெல்லாம் முடிந்தது. திங்கட்கிழமை நான் ஃப்ளைட்டுக்கு போகணும். என்னுடைய வாசலில், என்னுடைய ரூமுடைய வாசலில் விடிய காலத்தில் ஒரு சகோதரி நிற்கிறாங்க. நான் இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறீங்க சகோதரி அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது தமிழில் பேசினாங்க. ஐயா, 13 வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லை. என் கணவர் வேறொரு திருமணம் செய்து கொள்ளட்டுமா, நீ எழுதி கொடுக்குறியான்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணணும் தெரியலை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. ஐயா, நான் எழுதி கொடுத்துட்டுமா? நான் சொன்னேன், இல்லை சகோதரி, 13 வருஷம் காத்திருந்தீங்களே, ஒரு 3 மாதம் காத்திருங்க. நான் சொல்லிட்டு நல்லா ஞாபகம் இருக்கு, இடது கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வரும் பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை சொன்னான். சகரியா 9:12, இரட்டிப்பான நன்மையை தருவேன். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் சில மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு தொலைபேசி ஃபோன் வந்தது. அதே சகோதரி ஃபோன் பண்ணாங்க, கண்ணீரோட, ஆனந்த கண்ணீரோட, ஐயா 13 வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவாக கர்த்தர் உதவி செய்தா. அதற்கப்புறம் 2 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் மும்பையில் இருக்கிற தாராபிங்கிற நல்லமைப்பின் ஆலயத்திற்கு நாங்கள் கன்வென்ஷனுக்காக நானும் என் மனைவியும் சென்ற பொழுது அந்த சகோதரி 2 பிள்ளைகளோடு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா, இரட்டிப்பான நன்மையை தருவேன் ஆண்டவர் சொன்னார்ல, அதே போல் 2 குழந்தைய ஒரே பிரசவத்தில் கொடுத்தாரியா. கிருபா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான சுதந்திரம், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க. வேதம் சொல்லுது, ஏசாயா 61:7, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை நீ காண்பா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பன், இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுப்பீராக. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இரட்டிப்பான கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். 2 மடங்கு நன்மை, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.